ஹாய், இன்றைக்கி டின்னர் விலாகில் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். என்னோடய ஃபேவரட் ரெசிபியும் கூட. இன்றைக்கி வந்து நம்ம கேரளா ஸ்டைல் கப்பையும் சிக்கன் கறியும் ஸ்பைஸியாக வந்து ட்ரை பண்ணலாம் வாங்க. இங்கே நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏத்தக்கப்பை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தது ஒரு கிலோ கிட்ட நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நான் வந்து கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக், கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு அது ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி விடணும். ஸோ இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான கப்பை வந்து சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக லைட்டாக கொரப்பாக அரைச்சி இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீமி ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹாட் பேக் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து சூடாக சிக்கன் கிரேவியோடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் இது ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் ஆனியன் எல்லாம் போட்டுக்கிறேன். ஆனியன், சில்லி அண்ட் ஸ்பைசி ஹோல் ஸ்பைசஸ் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சேர்த்துருக்கேன். ஒரு 3 டொமேட்டோ வந்து லைட்டாக பல்ஸ் கொடுத்து சேர்த்துருக்கேன். 5 ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வர டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் வீட்டு மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், இது 3 மட்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம திக்கான ஒரு 1/2 தேங்காய் வந்து நான் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா ஃபுல் திக்காக க்ரீமாக எடுத்துகிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொரப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கிரேவியோடு சேர்த்து நல்லா மைல்டான ஃப்ளேமில் வந்து கொஞ்சமாக கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சர்விங் டைம். நம்ம சுட சுட இந்த கப்பையோட சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக யம்மியாக இருக்கும். சாப்பிடவேவும் பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட இந்த ரெசிபி வந்து ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ சூடாக சாப்பிடும்போது இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.